ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கோயில் திருவிழாவில் ஆட்டுக்கிடாய் வெட்டி பச்சை ரத்தம் குடித்த பூசாரி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயில் திருவிழாவில் நடந்தது என்ன? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொளப்பலூர் செட்டியாம்பாளையத்தில் அண்ணமார் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் மே மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் திருவிழா கடந்த 6ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரன்கிடாய் பூஜை புதனன்று நடைபெற்றது. பரன்கிடாய் பூஜையின் போது கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பரன் போன்ற அமைப்பின் மீது வேண்டுதல் வைத்துள்ள பக்தர்கள் கொடுக்கும் ஆட்டுக்கிடாய்களை பூசாரிகள் வெட்டுவது வழக்கம். இவ்வாறு வெட்டப்படும் ஆட்டின் பச்சை இரத்தத்தில் வாழைப்பழத்தை பிசைந்து பூசாரிகள் சாப்பிடுவதும், அதை குழந்தை இல்லாதவர்கள், தொழில் தடை, உடல்நிலை சரியாக வேண்டும் என்று வேண்டுதல் வைத்துள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதும் வழக்கமாக நடைபெறுகிறது. இதுபோன்ற பரன்கிடாய் பூஜையில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நல்லகவுண்டன் பாளையம் பாலாஜி நகரைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் கலந்து கொண்டார். மதியம் தொடங்கிய பரன்கிடாய் பூஜையில் 20க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாய்கள் வெட்டப்பட்டன. வெட்டப்பட்ட கிடாயின் பச்சை இரத்தத்தை பழனிசாமி உட்பட 5க்கும் மேற்பட்ட பூசாரிகள் குடித்தும் வாழைப்பழத்தை இரத்தத்துடன் கலந்தும் சாப்பிட்டுள்ளனர். சிறிது நேரத்தில் பழனிசாமிக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அருகில் இருந்தவர்கள் பழனிசாமியை மீட்டு சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். கோயில் திருவிழாவில் உயிரிழந்த பழனிசாமி வேன் டிரைவராக வேலை செய்து வருகிறார். இவருக்கு தேவி என்ற மனைவியும் பிரபுகுமார், தினேஷ் என்ற 2 மகன்கள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து சிறுவலூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.